சித்திரா பருவம்ன்றது உலகெங்குமே தெரியும். ஒரு தாய்க்கு சிறந்த ஒரு நாள். இறந்தால் அவர்களுக்கு விதரம் பிடிச்சு அவர்களுக்கு விழுந்துட்டாலும் ஐயோ என்ற பிள்ளையன்று சொல்லி ஓடி போறது. போறீங்களோ? தச்சுங்குட்டியாங்க சரி ஆட போறீங்க? சரி போட்டு வாங்கண்ணா, கவனம். அனைவருக்கும் வணக்கம். நான் செல்வரூபன். இன்றைய நிற்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டுக்குள்ளே தான் நிற்கிறேன். நீங்கள் பேர் சொல்ல கொஞ்சம் பிந்தி படுறீங்களோ, அப்போ நான் உங்களை மறந்துட்டேன். ஓகே, நேற்றைய தினம் கூட பார்த்தீங்கன்னா வீடியோ எதுவுமே பதிவு செய்யலை. உண்மையாக பார்த்தீங்கன்னா ஃபோன் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டேன் நம்ம. அப்போ உண்மையாக ஃபோன் ஷாப்பில் ஃபோனை கொடுத்தா அவங்க சொல்லியிருந்தாங்க, தம்பி இந்த ஃபோன் மட்டும் திருத்திரையில் தானே வேறு ஃபோனுகளும் கொஞ்சம் இருக்குது. அப்போ உண்மையாக பார்த்தீங்கன்னா நேற்று இரவு தான் ஃபோனை இந்த கையில் தந்தவங்க. உண்மையாக அதனால நான் வீடியோ எதுவுமே நான் பதிவு செய்யலாம் போயிட்டுது. அப்போ இன்றைய தினம் என்ன ஒரு காணொலியாக இருக்க போகுது வீடியோ? இன்றைக்கும் ஒரு சாப்பாடு பதிவிலேயும் வித்தியாசமாக இன்றைக்கு சித்திரா பருவம்ன்றது உலகெங்குமே தெரியும். ஒரு தாய்க்கு சிறந்த ஒரு நாள். இறந்தால் அவர்களுக்கு விதரம் பிடிச்சு அவர்களுக்கு கிள்ளி வச்சு அவருடைய ஆத்மா சாந்தியடைய செய்கிற ஒரு வருஷம். எங்களுடைய அம்மம்மா இறந்த எவ்வளோ காலமாச்சு? 12 வருஷ காலமாச்சு. ஆண்டு வரையில் இப்போ சித்திரா பருவம் அம்மா நோம்பலாக இப்போ அம்மம்மாண்ட நினைவு ஊடாக இன்றைய தினம் சந்தோஷமாக சமைச்சு காக்காக்கும் கொஞ்சம் என்றாலும் சாப்பாடை கொஞ்சம் கிள்ளி வச்சுட்டு எங்களுக்கும் அதே சாப்பாடை தான் நாங்கள் இன்றைய தினம் உறவுகளோட கொஞ்சம் சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டு சாப்பிட போகிறோம். உண்மையாக அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் அன்னையர் தினம் என்று சொல்லி தாமாருக்கு வந்தது. இன்றைக்கு அன்னையர் இறந்ததுக்காக சித்திரா பருவம் என்று சொல்லி அடுத்த நாள் வந்திருக்கு. அப்போ இந்த இறந்தவர்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமைந்திருக்குது. அதே மாதிரி நேற்று உயிரோடு இருந்தது இல்லாமல் இருக்கின அவர்களுக்கும் ஒரு அந்நியர் தினம் என்றதும் ஒரு நல்ல ஒரு நிகழ்வு. உண்மையாக ரெண்டையுமே சேர்த்து பார்க்கும்போது தாமார் எவ்வளவு தூரம் நாங்கள் நேசித்து இருக்கிறோமோ அவர்கள் இருக்கும்போது இருக்கிற ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருக்கேக்கான் இன்றைக்கு தெரியுது. இருந்தால் நேற்றைய தினம் தெரிஞ்சிருக்கும். அப்படி பார்க்கும்போது உறவுகளே தாய் என்ற ஒரு ஸ்தானம் என்றைக்குமே ஒரு சிறந்தது. அதே மாதிரி தந்தை இல்லை என்று சொல்லையில் தாய் தந்தை ரெண்டுமே எங்களுக்கு முக்கியம். அதே மாதிரி தாய் உலகத்திலே எப்போதுமே ஒரு முதலிடமாக இருப்பாள். என்னென்று சொன்னால் ஒரு தாய் ஒரு பிள்ளைக்கு சுகமில்லையானா டக்குன்னு துடிக்கிறது தாயாகத்தான் இருக்கும். அது தலையடியாக இருந்தானே காய்ச்சலாக இருந்தானே சஜ்ஜா விழுந்துட்டாலும் ஐயோ என்ற பிள்ளையன்று சொல்லி ஓடி போகிறது முதலாவது தாய் தான். அப்படி பார்க்கும்போது எந்த உறவுகளுமே தாய்மாருக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ. இருக்கும்போது தான் அது இந்த வேதனை வலி எல்லாமே தெரியும். இறந்தா பிறகு கஷ்டம் அதை நினைச்சு பார்த்தாலே எவ்வளவோ கவலைக்கு உரியதாக இருக்கும். பார்க்குறவங்களுக்கு சொல்லி இருக்கு. இன்றைக்கு தான் அம்மாங்கிற சாலோட கொஞ்சம் சொன்னாலும் கொஞ்சம் வடிவாக காய்ச்சிக்கிங்க போல இல்லையோ? இல்லை, நான் உண்மையாக தாங்க. ஆனால் தொண்டு அடைச்சிட்டுது. உங்களுக்கு கொஞ்சம் கூட கதை இப்போ எனக்கு அஃபெக்ஷனும் இருக்குதானே தான் அடைச்சிட்டுது. சரி, ஓகே. நாங்களும் இப்போ அடுத்த கட்டமாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம்ன்றது உறவுகள் பார்த்து நீங்களே தெரிஞ்சு கொள்ளுங்க. உண்மையாக தொடர்ச்சியாக கூட வீடியோ எதுவுமே போடலாம் கிடையாது. எதென்றாலும் ஒரு தடங்களாக தான் இருக்குது. உண்மையாக அப்படி இல்லைன்னா எனக்கு வேலையாக இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் உண்மையாக ஃபோன் கூட கொஞ்சம் அப்செட்டாக தான் உண்மையாக வீடியோ எதுவுமே பதிவு செய்யலை. இப்போ அம்மாண்ட குரலையும் பார்த்தீங்க தானே கொஞ்சம் குரலில் இதாக வந்துட்டேன். நம்ம கொஞ்சம் டயலாக்ஷன் இருக்கிறதா கொஞ்சம் குரல் அப்படித்தானாக தான் மற்ற இந்த முள்ளந்தண்டு விடம் தேஞ்சிட்டா அப்போ இந்த வெளிக்கு போடணும். கடையாளம் பூட்டு நாங்கள் புதன்கிழமை கண்டிப்பாக போடுவேன். அதையும் பார்ப்பீங்க. சரி, எங்கள் சேனலுக்காக நீங்கள் பெஸ்ட் டைம் பார் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்றதுக்கு நீங்கள் தர்ற ஒரு ஆதரவாக இருக்குது. முண்டையை பார்த்தீங்கன்னா இப்போ இரவு கூட நான் எங்கே போகிறேன்னா வல்வெட்டுத்துறைக்கு போகிறேன். ஏன்னு சொன்னால் இந்திரா விழா. உண்மையாக நான் போன வருஷம் போகல. இந்த முறை என்று சொன்னாலும்க்கா போய் ஒரு சில நேரங்களில் வீடியோ எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நான் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ வாங்கோ
வீடியோக்குள்ளே போவோமே நம்ம. சரி, நாங்கள் காக்காவுக்கு வைக்க போகிறோம். காக்கா உருவத்தில் அம்மா வந்து சாப்பிட போகிறோம். இவ்வளோ நேரம் எடுக்கிறா மிளகாய் எடுக்கிறேன். போகிறீங்களோ? டச்சுங்குட்டி எங்க? சரி போகிறீங்க. சரி போட்டு வாங்கண்ணா. கவனம். சரி, ஓகே. உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா காலம் எல்லாமே வந்து பார்த்தீங்க தானே வந்து சாப்பிட்டது வந்து உண்மையாக பார்த்தீங்கன்னா உண்மையாக நான் கொஞ்சம் கூப்பிட்டாங்க ஒரு காணையில். ஆனால் சோடியா தான் வந்து சாப்பிட்டுட்டு போய் நம்ம பார்த்ததுமே சந்தோஷமாக கடை. பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு வாழை இலையில தான் வந்து சாப்பிட போகிறோம் இன்றைய தினம். வேணா இப்போ ஐயாவும் கூப்பிட்டு நம்ம நிறைய பேர் வந்துட்டு ஓ திருப்பி காட்டுங்க எவ்வளோ பேர். சரி, விருந்து பசிக்குது எனக்கு. முதல் டைமையும் பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு மேலே ஆச்சு. இது போடுங்க சாப்பாடு. 2:20 நேரம். ஆனால் இப்போ அம்மாவுக்கு இப்போ அந்த டாபிட்டிக் வருத்தம் வந்ததோ அதுலேருந்து குத்தாரிச்சு. டக் டக் ரைட். தச்சுங்குட்டியை காணையில் தச்சுனுக்கு பிறந்த நாளும் வந்துட்டு ரைட். மோர் மிளகாயா? 2 மோர் மிளகாய். அம்மாவுக்கு பண்ணுமோ? இங்கே பாருங்க, முதல் சமைச்ச கறியை நாங்கள் பார்க்கல. ஓ மேடம், பசி எவ்வளோ அப்படியே வந்து நோமலாக கறியிலே வந்து பாருங்க. இங்கே பாருங்க, அப்பளம் மிளகாய், பருப்பு, நீத்துக்காய் சொதி, லீஸ்ட்டு உருளைக்கிழங்கு குழம்பு, பைத்தங்காய் கறி மிளகாய் பிளாக்கோட்டை குழம்பு, இங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயம் சம்பு, குத்தரை சோறு. இது என்ன? இது நீத்துக்காய். ரைட். விடுங்க. ரைட். நீத்துக்காய் சாப்பிடுவோம் முக்கியம். ரைட். நீங்கள் சொன்னா சரி. கறிகள் கொஞ்சம் கூடி போச்சுட்டாங்க. எல்லாம் அம்மம்மாக்கு ஏற்ற மாதிரி கறி தான் பச்சிக்கல் போடக்கன் போகிறோம். ரைட். ஏன்னா பைத்தங்காய்ண்டா கொஞ்சம் பிடிக்கும். பைத்தங்காய் தான் போடுங்க கொஞ்சம். ரைட். நல்லா இருக்குமோ? இந்த டெஸ்ட் பண்ணி பார்த்துக்க மாட்டீர்கள் போடாக்கு. ஓ, டெஸ்ட் பண்ணாக்க என்ன சாப்பிடுவோம். ரைட். சரி, உங்களுக்கு தயிர் தேவைன்னா எடுத்து சாப்பிடுவோம். ரைட். அது கிடாக்கட்டும். தயிர் வந்து ஒரு ஐயா ஒரு ஆள் கேட்டவர். வயசு ஒன்று ஐயா ஒரு ஆள் தயிர் சம்பல் வைக்க சொல்லி. அப்போ அதனால நாங்கள் அவருக்கு தான் கொஞ்சம் வச்சிருக்கிறோம் இதில். அதெல்லாம் 2 தெரியும் தானே. ஓ, அது நாங்கள் ப்ரோக்கெல்லாம் சொல்லுவோமே, சாப்பிடுவோமே. சரி, சாப்பிட்டு பார்ப்போமா? இன்றைக்கு அம்மா உப்பு புளியும் பார்த்துக்க மாட்டா தானே. இப்படி இருக்காண்டு பார்ப்போம். நல்லா தண்ணி இருக்கும். சொல்லுங்க, என்ன ஒன்றையும் காணையிலே. ஒன்றையும் காணையில் தான். கொஞ்சம் உப்பு கொஞ்சம் காணா. அப்படிதான் இருக்கு. அப்போ நல்லா பரிவாட்டு கிடாது. மிளகா பாப்பா. மோர் மிளகாயும் பரவாயில்ல. தம்பி, இது மோர் மிளகாய் இல்லையே. ஓ, செத்த மிளகாய். உண்மைக்குமே நாங்கள் பள்ளி கண்டாலும் சில நேரம் அப்படி மிளகரையும் சமைத்து சாப்பிடுவதுதான். இன்றைக்கு அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்குது. 2 கறியோ 1 கறியோ எங்களால் இயன்றதை நாங்கள் சமைச்சு இன்றைய தினம் அம்மாவை நேசித்து அதில் கிள்ளி வச்சதைக்காண்டி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இவ்வளோ கறியும் அம்மாவும் சமைச்சா அறியுமா? யார் எனக்கு சமைச்சவா? அதான் அம்மாவும் இல்லை, கீரிமல்லையில் நிற்கிறா. கோயிலுக்கு போனவே ஆச்சா. அது என்ன மாமாண்ட இடம் கீரிமலை தானே, பக்கத்தில் கீரிமலை கோயிலுக்கு போனது. கோயில் பாட்டு 2 நாள் வேணுமா? ஓ, போனவன் நாளைக்கு தான் வருவேன். நேற்று என் வீடியோவில் பார்த்தேன்.
இன்றைக்கி தைக்கோலம் கிடக்கிற கும்மியம்மன் கோயிலில் சித்திரா பருவத்துக்காண்டி காவடியல் தூக்கு காவடியல் இன்றைக்கு கூத்து. இப்போ இந்த கும்மியம்மால கும்மியம்மன் கோயில் அதாவது எங்கள்ட வீட்டுக்கு பக்கத்து கற்கோலம்னு சொல்கிறது அந்த கோயிலில் தான் இந்த தைக்கோலம் எக்ஸ்பர்ட் என்றால் எல்லாருக்குமே விளாங்க. அந்த கும்மியம்மன் கோயில் ஆலயத்தில் இன்றைக்கு கூத்தும் போடப்போம். முந்தி ஒரு நேரம் கூத்துன்னு சொன்னால் அம்மாக்களோடைய சண்டை பிடிக்கும். அம்மா விடுங்கோ வாங்குவோ வாங்குவோன்னு. அப்படி இருந்தாலும் போக மாட்டீங்களேம்மா? இப்போ வேணான்னு விட்டுட்டு அம்மாவுக்கு இப்போ நித்திர முடிக்கிற சரி வேறா? அம்மா ஒரு 9:45 10 மணிக்கெல்லாம் குளிசை போடுவா. குளிசை போட்டோன்னு உண்மைக்கு சொன்னேன் நெய்தரப்பேன் சுடங்க வந்தாலும் நான் சாப்பாடு கொடுக்குறேன். சேர்ந்தங்கெல்லாம் பொடியோட வழியை வந்து காய்ச்சிட்டு உள்ள ஒரு 10:30 வேறு அம்மா சாப்பிடுவா. நான் தான் சாப்பாடு போட்டு சாப்பிட்றேன். முந்தி அப்படி இல்லை, இப்போ கொஞ்சம் நாள் அப்படியே தான் இருக்கு. என்ன செய்யற அம்மா கையிலாட்டாங்க என்ன நாங்கள் போட்டு சாப்பிட்டு தான் வேணும். அம்மம்மா எத்தனை வயசும்மா? அம்மம்மாவுக்கு அம்மம்மா சாயக்க 63. இப்போ செத்து வருஷம்? 2 வருஷம். 63? 75 வயசு. ஆனால் இருந்துருக்கலாம் இப்போ வேணா? அப்பா 82 செத்த ஐயா இறந்த இறந்த. உண்மைக்குமே அதான் சொல்ல மறுபடியும் சொல்கிறேன். இது கேட்க வந்து இவருக்குமே அது இந்த வேலை தெரியா இல்லாமல் போயிருக்கான்னு அது இந்த வேலை தெரியும். உண்மையில் நாங்கள் வாழும்போதே அம்மா அப்பாக்களை நாங்கள் எவ்வளோ தூரம் நேசித்து அவங்களோட ஒரு மரியாதை கொடுத்தோ நல்ல மாதிரி எல்லாமே வந்து அவங்களோட விசுவாசமாக பழகிறோமோ அந்த ஒரு ஆசீர்வாதம் தான் கடைசி மட்டும் நல்ல. இப்போ உண்மையாக அம்மா கூட ஒரு இடத்துக்கு நான் போய் வைக்க அது ஒரு பேசுகிற மாதிரி எதுவும் கழிச்சா நான் இந்த இடத்துக்கு உண்மையாக போக மாட்டேன். சீரியஸ் அப்படித்தான் நான் பழகி கொண்டு இருக்கிறேன். என்னென்றால் தாய் வந்து பிள்ளைகளை கெட்டுப்போன்னு சொல்ல மாட்டான். அந்த இடம் கொஞ்சம் மனசுக்கு அவைக்கு உறுத்தினால் அவள் சொல்லுவின தம்பி இந்த இடம் இந்த கொஞ்சம் மன குழப்பமாக இருக்குது அந்த இடத்துக்கு போகாதேங்கோ என்று சொன்னால் இவ புரிஞ்சு கொள்ளணும். அம்மா திடீரெனே அந்த காரியத்தை சொல்கிறான். உண்மையாக அப்படி ஒரு நாள் கூட நடந்தது. அம்மா சொன்னா போவேன் நான் சொல்லி கூட நான் போயிருக்கிறேன். ஆனால் அந்த இடம் வந்து உண்மையாக நான் எனக்கு போன காரியம் வந்து உண்மையாக முடியலை இல்லையா சரிவதே இல்லை. அப்போ தான் நான் நினச்சினேன் அம்மாக்குள்ளேயும் இப்படி ஒரு விஷயம் இருக்கோ உண்டு. அம்மாக்குள்ளேண்டு எனக்கு மட்டுமில்லை பொதுவிலேயே எந்த ஒரு தாயும் பிள்ளைகளுக்கு சொல்லும்போது பிள்ளைகள் தட்டி கழிக்கக்கூடாது. அம்மா ஒரு நல்ல விஷயம்தான் அதை சொல்கிறான்னு கருத்தில் எடுத்துக்கொள்ளணும். மற்றது உண்மையாக அம்மாக்களுக்கு பிடிக்காத விஷயத்தை வந்து நான் உண்மையாக செய்கிறதும் இல்லை. நான் கொஞ்சம் சோறு போடலாம் போட உண்மையாக கொஞ்சம் பசி இல்லையா. அதாவது பொதுவாகவே வந்து நான் என்னென்றாலும் நான் சாப்பிடுவேன் கொஞ்சம் காணும் அதுக்காக நீங்கள் போட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் காணும் கறியில் கொஞ்சம் விட்டீங்கன்னு சரியாம்மா. அந்த ஐயாவுக்குன்னு தயிர் கேட்டது ஆனால் கிடாக்கா யோசிக்காங்க இது வேண்டாம் கொஞ்சம் உருளைக்கிழங்க இதில் பைத்தங்க கறி கொஞ்சம் விட்டாச்சு பைத்தங்க பிறப்பு அதோட ஏன்னு சொல்லுங்க. அப்போ கொஞ்சம் கத்தியால் உப்பு கொஞ்சம் விளங்குது இல்லை கல் உப்பு கொஞ்சம் விழாதானே நாங்கள் தூள் உப்பை வாங்குறது அது இந்த கொஞ்சம் தேய்ச்சாமல் போடட்டுமே கொஞ்சம் போடுங்க கொஞ்சம் கொஞ்சம் நேற்றுக்கே சொல்லி கறி கூடி போச்சு வேண்டாம். தச்சின் குட்டி வாங்கோ ஆளுக்கு இப்போ பிறந்தாண்டா செல்லம் பானே பைக்கில் ஏற்றி விட்டு வரும் வாங்கோ. இங்கே வாங்க ஒரு கதை ஒன்று வாங்க வாங்க வீட்டுக்கு நம்ம வாங்க ஒரு கதை ஒன்று வாங்க நீ சாப்பிட வேண்டாமா நீங்கள் வாங்க கதை உண்டு இதெல்லாம் வாங்க அதால வாங்க இதெல்லாம் வாங்க அதுக்கால வாங்க இதெல்லாம் வாங்க சரியா வருங்கோ இதில் எடுத்து வாங்க சாப்பாடு மெசேல இது தயிர் அங்கே பார்த்து கதைக்கணுமா சில்லக்கொட்டி
ஒரு இடம் மட்டும் தானே பரவாயில்ல அப்பளத்தை தாங்க கொஞ்சம் இல்லை இருக்கட்டும் தச்சு அப்படியே நீட்டு தச்சு அப்பளத்தை இருந்தாங்க சரியாக்கா உண்மைக்கு பார்த்தீங்கன்னா தச்சினை வந்து நான் கூப்பிட்டு உடனே வந்து சச்சின் கொண்டு ஓடி வந்துட்டேன் முதல் கேட்க சொன்னவர் தான் வீடியோக்கு வர யாரும் சொன்னவையோ பிள்ளையாட்டி வீடியோக்கு போகண்டாமண்டு ஆ உங்களை மாட்டி விட்டேன் பார்த்தீங்களாம்மா இல்லைன்னா பிள்ளை அம்மா சொன்னவோ இல்லையோ அம்மா எப்படி போய் சொல்கிறீங்க சரி பிள்ளைக்கு எப்போ பிறந்தானா அது சொல்லுங்க எப்போ பிறந்தான் எங்கே இருக்காப்பா அம்மா கொட்டா உள்ள ஆனால் பரவாயில்லையா பொண்ணு உண்மையாக தான் சொல்கிறேன் தெரியுமோ விஷயானந்த அண்ணி தெரியுமோ உண்மையாக சொல்லியோ எத்தனை நம்ம தச்சு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தான் இவருக்கு வந்து பிறந்த நாள் ஆனால் பாத்தியில் ஞாபகம் இப்படி வச்சுக்கிறான்னு சொல்லி உங்களுக்கு பள்ளி தெரியுமா என்ன கேக்கு வெட்டா விடுவோமே கட் பண்ண விடுவோமே என்னத்துக்கு சும்மா கேட்கனே வயசு வாழ் போகிற நேரங்கள் என்னத்துக்கானே கேட்க வெட்ட வேணாம் புது உடுப்பு உங்க புது உடுப்பும் வேண்டாம் உடுப்பு எடுக்கணும் புது உடுப்பு உடுப்பும் வேணுமா வேற என்ன வேணும் உங்களுக்கு வேற உடுப்பு வேற உடுப்பு வேற பிறந்தாக்கு உங்களுக்கு கிஃப்ட் என்ன தாராது சப்பாத்து உங்களுக்கு கிடைக்கு தானே சப்பாத்தில் ஒரு அம்மா எடுத்து வந்தோம் பிள்ளைக்கு காண்டா இருந்து ஒரு அம்மா எடுத்து வந்தோம் கேட்ட நீங்கள் என்ன கேட்ட நீங்கள் கண்டோ சிந்த நேரம் இருங்க சரி அது உண்மைக்குமே இப்போ தச்சன் குட்டியை பொறுத்த அளவில் வந்து கண்டிப்பாக என்ன கேட்டாலும் வந்து கண்டிப்பாக சேர்த்து அனுப்பணும் என்ன சாப்பிட போகிறீங்களா பிள்ளை அப்பளம் உண்டு அப்பளம் திரட்ட ஒன்றும் பண்ணாமல் வெங்க போகிறக்கு விளக்கிட்டு நிற்கிறீங்க வீடியோ சரி உறவுகிட்ட 2 கதையை கதைங்க வாப்பா என்னண்டாலும் கதைங்க வாப்பா எப்படி சோமா இருக்கிறீங்க கேளுங்க ஆ வேற நாங்களும் சோமா இருக்கிறோம் சொல்லுங்க கேளுங்க பிறந்த நாளைக்கு எல்லாரும் மிஸ் பண்ணுவீங்கன்னு கேளுங்க பிறந்த நாளைக்கு கேளுங்க மிஸ் பண்ணுவீங்கன்னு கேளுங்க உறவுகளை பிறந்த நாளுக்கு ஆ சரி அப்போ காணுமேண்ணே அப்போ போட்டுற போகிறீங்களா வீட்டை உங்களுக்கு போகிறீங்களா சரி ஒரு ஆண்டு கொடுத்துட்டு போங்க ஒரு ரோலுக்கிட்ட ரைட் தங்குவீங்களே பார் ஓவா ரைட் நேற்று எதுனா காய்ச்சல் வந்தது அதான் முகம் ஒரு மாதிரி ஆனால் கூப்பிட்டோன்னு வந்துடுவானம்மா வீடியோவுக்கு தெரியுமோ சரி உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா உறவுகளே சாப்பாடும் வந்து உண்மையாக கொஞ்சம் உப்பு புளியல் கொஞ்சம் காணாது என் அம்மா இதுன்ற அப்புறம் கொஞ்சம் இந்த டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா இந்த டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா அளவாக தான் போட்டேன் இல்லை அளவாக போட்டிங்களா அது ஓகே அது பரவாயில்ல எப்படி இருந்தாலும் சரி சாப்பாடு தானே உப்பு புளி அது இருந்தாலும் ஒரு நாளே தானே மிஸ்டேக் அது பரவாயில்ல எப்படி சாப்பாடு உண்மையாக வந்து நல்லா தான் இருக்குது உறவுகள் எப்படி உறவுகள் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் எனக்கு இந்த கதையோட சரி சசின் சொன்னாங்கன்னு நினைவு இருக்கு என்ன எப்போ பிறந்தானே வெள்ளின்னு சொல்லி விட்டானு எல்லாம் வளர்ப்புலாம் கிடக்கு சொல்லி அதுவும் தங்கச்சியில் வளர்ப்பு நான் நினைக்கிறேன் அவள் சொல்லி தான் விட்டு கால் போடாக்கு வெள்ளிக்கிழமை ஓ அண்ணா சேனங்கள் எதுவும் கேட்டால் டக்கான்னு வெள்ளிக்கிழமைட்டு சொல்லுங்கன்ட்டு சொல்லி சரியோ ஆனால் உறவுகளே வெயிலண்டா இன்றைய பூ மனுஷன் ஒரு இடத்தை இருந்து கொள்ளல தெரியுமோ உங்களுக்கு தெரியுமா சுட்டு கொண்டு ஓ உண்மையா நான் நல்ல ஆலமரமாக பார்த்தா போகிறேன்னா இல்லாட்டாங்க என் கோயில் வழியாக போய் இருக்கிறேன் ஆனால் உண்மையாக சோளை மாதிரி இருக்கும் வீடு வழியாக உண்மையாக இருக்கல அது அவ்வளோ தூரத்துக்கு வெக்க உள்ளே இருக்கல பேனை போட்டால் பேன் சுடுவுது அப்போ இதோட வந்து வீடியோ முடிச்சுக்கொள்ள உண்மையாக பார்த்தீங்கன்னா இதாக கூட உண்மையாக பைக்கிலேயோ வாகனங்களில் போகக்கூட பயமாக கிடக்கு பல்வெட்டுத்துறைக்கு தெரியும் தானே ஒரு சில சோழியல் ஒரு சில நேரங்களில் எதுவும் பெறலாம் நிறைய விஷயங்கள் நடக்கிறது தானே அதெல்லாம் சோசியல் மீடியா பொறுத்தவரையில் கதைச்சாலும் சில நேரங்களில் சோழியல் வந்துடும் அப்போ அதையும் வந்து அந்த கதையை வந்து நிப்பாட்டுவோம் ஆனால் இன்றைக்கு நான் வெளிக்கிட்ட தான் போகிறேன் கண்டிப்பாக நான் போகிறேன் என்ன போன முறையும் போகல ஏண்டா கொஞ்சம் பக்கத்து தானே கிட்டத்தட்ட ஒரு 35 ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும் போடாக்கு போகிறேன்டா அம்மா வர புரியல இல்லையா அப்போ ஓகே உறவுகள் கண்டிப்பாக இன்றைய நாளும் வந்து தெரியும் தானே என்னத்துக்காக நாங்கள் வந்து சமைச்சு சாப்பிட வேண்டும் அம்மம்மான்ற ஒரு விஷயமாகத்தான் அப்படி உறவுகள் இதுன்ற கருத்துக்களை மறக்காம கோமணும் அம்மா சொல்ல புரியல முதலே சொல்லிட்டேன் உறவுகள் எல்லாருக்குமே தாய் என்றால் எப்படி இருக்கணும்ன்றதை மறுபடியும் கடைசியிலேன்னு சொல்ல நினைக்காதீங்கோ எவரும் இப்போது இருந்துட்டால் அவர்களை நேசமாக தாய் மேலே பாருங்க அவர்களை எந்தவித சிகிச்சைப்பும் இல்லாமல் அவர்களுக்கு அன்பு செலுத்தினால்
உண்மைக்கு இப்படி ஒரு சுற்றுலா பருவம் வரும்போது அவர்களை நீங்கள் அன்பு செலுத்துகிற நிமித்தம் அவர்களோட சந்தோஷமாக இருப்பீங்க. இப்போ நான் இன்றைய தினம் அம்மாவுக்கு நான் என்னால் இயன்றதை நான் செய்து வச்சிருக்கேன். அவள் எங்கிருந்தாலும் அவள் அந்த ஆத்மா சாந்தி அடையணும், சந்தோஷமாக இருப்பான்னு நம்புகிறேன். அம்மா எங்கிருந்தாலும் பிள்ளைகளை ஆசீர்வாதம் செய்வாள். சரி, ஓகே. இதுன்ற கருத்துக்களை மறக்காமல் கோல் பண்ணுங்கோ. வீடியோ வந்து முடிப்போம். நாளைய தினம் புதிய ஒரு வீடியோவில் சந்திப்போம்.